டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். அதுக்கு தான் சொல்ல வரவே இல்லை. அதுதான் விஷயத்துக்கு வரும். அவரு இப்ப அவர் சொன்னது போல அந்த தவறு நடந்திருக்கு. ஆமா அதுதாங்க சொல்ல வர. அவர் நான் கன்க்ளூட் பண்றேன். ஏன்னா ஒரே விஷயத்தை சுத்தி வர வேண்டாம். நான் கன்க்ளூட் பண்றேன். இருங்க இதுல சப்ரேஸ் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. சப்ரேஸ்டார் மட்டும்தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரான்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. இவருக்கு மேல யார் இருந்தாலும் இதில் யார் சம்பந்தப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் விசாரணையும் தொடங்கியாச்சு. இவருக்கு மேல யாராக இருந்தாலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதாங்க சொல்றேன். இதெல்லாம் அதுதான் சொல்றேன். அதே மாரிமுத்து தான் 4 தடவை சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதே மாரிமுத்து தான் 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் எதன் அடிப்படையில் நீங்க அவரோட ப்ரமோஷன், அவர் ப்ரமோஷன் லிஸ்ட்ல இருக்கிறவர், எதன் அடிப்படையில் அவரோட ப்ரமோஷன் நிப்பாட்டி வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க? அவர் தானே லெட்டரே கொடுத்துருக்காரு 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் இந்த லேண்டை பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காரு. கோர்ட்டில் கேஸ் அவர் தான் மூவ் பண்ணியிருக்காரு. அந்த கோயில் சார்பில் இவ்வளோ விஷயங்கள் அவர் முன்னெடுத்திருக்காரு தானே. அப்போ இதில் என்ன அவருடைய ரெகுலர் ப்ரமோஷனை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இதுக்காக டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ், ரெகுலர் ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். இது என்னங்க? இது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? எதற்கெடுத்தாலும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாருமே கலெக்டராக ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் வேலையை செய்யாமையா இருக்க முடியும்? இது அவங்க தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சி முடிக்கிறாங்க. காலை முதல்ல சொல்றாங்க புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. புகார் நேத்தே கொடுத்தாச்சு சார். கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தாச்சு. சம்பந்தப்பட்ட ஐடிஸ், எந்தெந்த யூடியூப் மீடியாஸு, எந்தெந்த முக்கியமான மீடியாக்களில் என்னுடைய உறவினர்னு சொல்கிறது, எனக்கு இதில் பங்கு இருக்குன்னு சொல்கிறது, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டில் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ ப்ராப்பர் லிங்கோட அவங்க செய்தியோட எல்லாத்தையுமே கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அதன் மேலே ஆக்ஷன் எடுப்போம். தொடர்ந்து இதே மாதிரி இழிவாக முறையில் இதே மாதிரி ஒரு பொய் புரட்டு செய்திகளை ஆதாரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போம். சட்ட ரீதியாக கொடுத்தாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. எஃப்ஐஆர் இன்னைக்கு ஃபைல் பண்ணிடுவாங்க. 4 கோயிலை தவிர நான் ஒரு கேள்வி எனக்கு என்ன முடியல. நம்ம கேள்வி அதை முடிச்சுடுங்க. நேற்று நைட்டு தாங்க கொடுத்துருக்குறோம். அவங்களும் அதை பார்த்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்கல்ல. சாதாரண மக்களாக இருந்தாலும் ஒன்று தான், அமைச்சர் இருந்தாலும் ஒன்று தான். அமைச்சர்னா மட்டும் என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ண முடியும்? அவங்க விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயா ஏன் கேள்விக்கு பதில்? ஏன்னா 4 கோயிலில் 4 கோயிலுக்கு அந்த இது பண்ணிட்டீங்க. இப்போ இன்னுமே அதுதான் சொல்றேனே, இதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரி, எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை உட்படுத்தப்படுவார்கள். நாங்க தேவைப்பட்டா இதுக்கு மேல் விசாரணைக்கு எந்த வித லெவலையும் சிஎம் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி நாங்க இப்ப 4 கோயில்ல அந்த பிரச்சனை முடிஞ்சது. அங்கேயே கரூர்லயும் இன்னொரு கோயில் இருக்குது பிரச்சனை. வெண்ணமலையில கேஸ் போட்டுருக்காங்க. கேஸ் ஓடிட்டு இருக்குது. அதுல என்னன்னா அதுல இதே மாதிரிதான் இனாமா கொடுத்ததுலயும் அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. அந்த கரூர் வெண்ணமலை கோயில்னால என்ன சிச்சுவேஷன் இருக்கு? என்ன மனு? வெண்ணமலை கோயில் மட்டும் இல்லை சார், கரூர் சுற்றில பல்வேறு கோயில்களில் இந்த பிரச்சனை இருக்குது சார். தெளிவாக சொல்கிறோம். முதல் கட்டமாக இந்த 4 கோயிலை எடுத்து இந்த 4 கோயிலில் கிளியர் கேசஸாக இருக்கக்கூடிய பிளாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். இது முதல் கட்டமாக பண்ணக்கூடிய ஃபேஸ் 1 பணின்றதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கலெக்டர் அவருடைய அறிக்கையிலையும் அதை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பண்ண போகிறோம். இன்றைக்கு கோர்ட்டில் ஹியரிங் வந்திருக்குது. கோர்ட்டில் கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த வழக்கின் மீது எந்த விதமான ஸ்டேவும் கொடுக்கல. ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் கவுண்டர் கொடுக்க போறோம். அதே போல இந்த மாதிரியான கிளியர் கேசஸ் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதற்கு நாங்கள் என்னென்ன அடுத்த கட்ட முன் நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாமே நானும் மாண்புமிகு அமைச்சரும் ரெவென்யூ மினிஸ்டரும் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி சிஎம் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தொடர்ச்சியாக தெளிவாக சொல்றோம். கோயில் நிலங்களை பாதுகாப்பதில் எங்களுடைய அரசு, இந்து சமய அறநிலையத்துறையும் மிக கவனமாக இருக்கிறது. கோயில் நிலங்களை ஒரு இன்ச்சு கூட யாருக்கும் விட்டுத்தர மாட்டோம். அதே சார் போல இந்த மாதிரியான மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் அவங்களுடைய இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு பட்டா வச்சுக்கிட்டு அரசாங்கம் ஒரு ஆக்ட் போட்டு பட்டா கொடுத்து அதை கூட பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கும்போது அங்கு மக்களுக்காகவும் இந்த அரசாங்கம் செயல்படக்கூடும். அதனால மக்கள் பிரச்சனையாக அணுகுவோம், கோயில் பிரச்சனையாக அணுகுவோம். இதில் நாங்கள் கிளியர் கட்டு டைரக்ஷனோட இருக்கிறோம். கடந்த ஆட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லாமே கோயில் நிலம்ன்ற சப்ஜெக்டுக்குள்ளே தான் போவாங்களே தவிர்த்து கோயில் நிலம், இனாம் நிலங்கள்னு நம்ம இன்னைக்கு ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது தொடர்ச்சியாக நடைபெறும். கோயில் நிலங்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல் மக்களையும் நாங்கள் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை விட்டு கொடுக்க மாட்டோம். நன்றி, தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.